Good morning, dear aspirants. Today's news. நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், ரெகுலர் மந்த்லி டெஸ்ட், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தரப்படும். அது இல்லாமல் டெட்பிட்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் பார்ட் ப்ரிலிம்ஸ்ல இருந்து 70 to 80% ஆஃப் கொஸ்டின் டேரக்டாக இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பருக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், India, New Zealand conclude FTA free trade talks set to boost trade. ஆக்சுவலாக இதோட கண்டினியூவேஷன் அப்படின்னா யூஎஸ் வந்து நம்ம மேலே 150% ஆஃப் டேரிஃப் மேலே லெவி பண்ணதுனால நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் டெபிசிட் ஆனதுனால நம்மளோட ரிப்பீட் டிமாண்ட் குறைஞ்சி நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ கம்பேர்ட் டு த யூஎஸ் டாலர் 91 rupees. $1 ஈக்குவல் டு இந்தியன் ருப்பியில் 91. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஸோ கண்டினியூவேஷன் எதுலேருந்துன்னா லாஸ்ட் வீக் நம்ம ஓமன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் கொஞ்சம் சைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நியூசிலாந்து கூட கன்க்ளூட் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா கூட பண்ணியிருந்தோம், இப்போ நியூசிலாந்து. ஸோ நியூசிலாண்டோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ டேரிஃப் லிபரலைசேஷன், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா டேரிஃப் லிபரலைசேஷன், 95% ஆஃப் டேரிஃப் எலிமினேஷன் ஆன் நியூசிலாந்து எக்ஸ்போர்ட்ஸ் டு இந்தியா. நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அதில் 95% வந்து டேரிஃபே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா சைன் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட் நியூசிலாண்டு ரீச் ஆகிற ஆனியன், டெய்ரி, சுகர், ஸ்பைசஸ், எடிபிள் ஆயில்ஸ், இந்த மாதிரி ரப்பர்ஸ், இந்த மாதிரியானதில் நம்மளும் டேரிஃப் வந்து அங்கே ரிடக்ஷன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5,000 ஆஃப் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா, அவங்க இந்தியா வந்து அகாமடேட் பண்ணுவாங்க, டெப்ளாய் பண்ணுவாங்க நியூசிலாந்து. அந்த டெப்ளாய்மெண்ட் எந்தெந்த செக்டார்ஸில் இருக்கும் அப்படின்னா என்ஜினியரிங், ஹெல்த் கேர், ஆயுஷ், செஃப், யோகா அண்ட் டீச்சர்ஸ், இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் ஜாப்ஸ் ஃபுல்லாக அகாமடேட் பண்ணுவாங்க. ஸோ எய்ம்ஸ், இதோட கோல் என்னன்னா 5 billion trade, 5 billion worth of trade within 5 years and attract 20 billion investment from New Zealand over 15 years. 5 billion வந்து 5 இயர்ஸ்லையும் 20 billion வந்து 15 இயர்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் ட்ரேட் ரிலேஷன்ஸ் ஆகவும் பூஸ்ட் பண்ணுறது தான் அதோட அது. ஓகேவா? அடுத்து டேரிஃப் ரிடக்ஷன். டேரிஃப்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள டம்பிங், ஆன்டி டம்பிங்காக டேரிஃப், த ரிசீவிங் கண்ட்ரி வில் லெவி டேரிஃப், அதுதான் சம் டாக்ஸஸ், அதுதான் டேரிஃப். ஓகேவா? மார்க்கெட் ஆக்சஸ் அத்தாரைசேஷன் கிடைச்சிருக்கு. சேஃப்கார்ட் மெக்கானிசம், இன்கேஸ் சம் டிஸ்பியூட் அப்படின்னா அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இதிலே பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா செலக்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் டேரிஃப், அங்கே தான் ஃப்ரீ ட்ரேட். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான் அந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னா கூட் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது தான் சீப்பா. கஸ்டம்ஸ் யூனியன் அப்படின்னா ஸோ குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் வில் ஃபார்ம் அ கஸ்டம் யூனியன். அந்த கண்ட்ரீஸுக்குள்ள டேரிஃப் எதுவும் லெவி ஆகாது. பட் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காமனாக சேர்ந்து எல்லாமே சேர்ந்து அவங்க மேலே டேரிஃப் போடுவாங்க, அதுதான் கஸ்டம் யூனியன். காமன் மார்க்கெட் அப்படின்னா லேண்ட், கூட்ஸ், சர்வீஸ் மட்டும் இல்லாமல் லேபர் மூவ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரிஸும் ஃப்ரீயாக உண்டு, அதனால அது காமன் மார்க்கெட். எக்கனாமிக் யூனியன் அப்படின்னா மேலே இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கரன்சியும் காமன் கரன்சி இருக்கும், அது எக்கனாமிக் யூனியன். எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன். WTO ஃப்ரேம் ஒர்க் வந்து இது அக்செப்டன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 24ல் கேட்டோடது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு, நித்தி ஆயோக் ப்ரொபோசஸ் 10 billion ரிசர்ச் ஃபண்ட் ஸ்காலர்ஷிப் டு குளோபலைஸ் ஹையர் எஜுகேஷன். அப்படின்னா ரேஷியோ, இந்த நியூஸ் எதுக்கானது அப்படின்னா ஒரு இந்தியாவிலேருந்து ஹையர் ஸ்டடீஸுக்காக ஃபாரின் போகிற ரேஷியோவையும் ஃபாரின்லேருந்து ஓவர்சீஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஹையர் ஸ்டடீஸுக்காக வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு 28 ஸ்டூடெண்ட் ஃபாரின்லேருந்து இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு படிக்க போகிறாங்க, லைக் யூஎஸ், கேம்பிரிட்ஜ், இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸுக்கு. அதே சமயத்தில்
ஃபாரின் எல்லா நாட்டிலேருந்து கம்பேர் பண்ணால் 28 இந்தியன்ஸ் வெளியே போகிறதுக்கும் ஒரு தான் ஃபாரினர்ஸ் தான் உள்ள வந்து முடிகிறாங்க. ஸோ அந்த இம்பேலன்சஸை குறைக்கிறதுக்கு இன்டெலெக்சுவல் தான் மெயின் ப்ராப்பர்ட்டிஸை ஒரு கண்ட்ரியை தூக்கி நிறுத்துறதுக்கு. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஃபண்டை ரைஸ் பண்ணி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஸோ மொபிலிட்டி ரேஷியோ 20:1, 47,000 current international students hosted in India as per 2022 ratio year data. ஸோ பாரத் வித்யா கோஷ் அப்படின்னா 10 பில்லியன் கார்பஸ் ஃபண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நேஷனல் ரிசர்ச் வெல்த் ஃபண்டில். எதுக்கு அப்படின்னா ஸோ இந்தியாவோட ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்த இன்டெலெக்சுவல் டேட்டாஸை சேர்க்கறதுக்காக கம்பைல் பண்ணி சேர்த்து சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த வித்யா பாரத் கோஷ். அடுத்தது விஸ்வபந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்து படிக்க வராங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேஷன் ஃபார் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இது ஸ்டைஃபண்ட் இந்த மாதிரியான விஷயத்துக்காக ஃபண்ட் அலோகேட் பண்ணி வச்சுருக்கா அந்த வாசுபந்து ஸ்காலர்ஷிப். ஓகேவா? 3 கீ இனிஷியேட்டிவ்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த எராமஸ் மாடல் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேஷன் தான். ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டிஸும் ஃப்ரீ மொபிலிட்டி அக்ராஸ் த நேஷன்ஸ் கிடைக்கணுன்றது தான் எராமஸ் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இண்டிஜினஸ் ஆன்டி சப்மரீன் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அஞ்சதீப் ஜாயின்ஸ் த நேவி. ஸோ சப்மரீன் அப்படின்னா சப்மரீன் அட்டாக் வந்து இப்போது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அந்த மாதிரியான மாடல்ஸில் சைனா வந்து இந்தியன் ஓஷனை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சப்மரீன் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான வார்ஃபேர் வெசல் நம்மகிட்ட வேணும். ஸோ அப்படி ஒன்று தான் இந்த அஞ்சதீப். ஓகேவா? இது ஆன்டி சப்மரீன்லேருந்து டார்பிடோஸ் அட்டாக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறது தான் இதோட ஒரு ஒரு ப்ராமினன்ட் ஒர்க். ஓகேவா? இண்டிஜினஸ் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் டிசைன் பண்ணப்பட்டது. விக்ஷித் பாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பில்ட் பை கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் விச் இஸ் ப்ரொவிஷன்ட் இன் கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி தான், இந்தியன் இதுதான் ஆர்கனைசேஷன். இது அதுவும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பில்ட் பண்ணது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கான்ட்ராக்டுக்கோ ஒரு மிஷினரி டெவலப்மெண்ட்டுக்கோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பப்ளிக் அதை கவர்மெண்ட் செக்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டார்ஸும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு அந்த ஆர்கனைசேஷனை ஒரு மெக்கானிசமாக ஃபுல்லாக டெவலப் பண்ணி அது ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டெவிடெண்ட்டையோ ப்ராஃபிட்டையோ எடுத்துகிட்டு போகிறது அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பேஸ்ட் ஆன் த டேர்ம்ஸு, பேஸ்ட் ஆன் த நேச்சரு அந்த அக்ரிமெண்ட்டு, இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து செவரல் டைப்ஸாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் வந்து ஒரு டோல் வச்சுக்கலாம். ஒரு டோலை ஒரு ரோடை லே பண்ணி ஒரு டோல் வச்சு அந்த ரோட்லேருந்து வர்ற கால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த பிஓடி, பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. பிஓஓடினா பில்ட் ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஆப்ரேஷனல் ஃபேஸ் வந்து ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபரில் அது முடிஞ்சு அந்த ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா, ஒரு மாடலுக்கு நேம். பப்ளிக் ப்ரைவேட் ஃப்ரேம்ஒர்க் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்ஒர்க் அண்ட் மேஜர் செக்டார்ஸ் இன் இந்தியா. இந்த கீ இன்ஸ்டிடியூஷன் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டு நித்தி ஆயோக் பாலிசி. அதாவது இந்தியா ஃபுல்லாக பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதே இவங்க தான். ஸோ நம்மள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க அலோவ் பண்ணுறது தான். அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேஷன். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட் கவர்மெண்ட் மியூட் ஸ்பெக்டேட்டர் டு ஃபாரஸ்ட் லேண்ட் கிராப். சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரகாண்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவை ப்ரைவேட் ஃபோர்ம்ஸ், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணலை. ஸோ சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டோட பவர் ரிகார்டிங் ரெகுலைசிங் ஆர் ரிவ்யூவிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு நேம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எவ்ரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ஸு,
இல்லை ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் வந்து ரூல் ஆஃப் லாக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கற வேலை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதை அத்தரைஸ் பண்ணது கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் 1973. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் கேன் ரிவ்யூ லாஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், ஆர்டினன்சஸ், பாலிசிஸ் எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் என்ன சொல்லுதுன்னா, அது ஆர்ட் அண்ட் சோல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெமடிஸ் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் கரெக்டாக நடக்குதா, இந்தியன் சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படுதா இல்லையான்னு பார்க்கறது தான் அந்த வேலை. அப்போது ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு இதில் என்கரேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட் என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம என்வரன்மெண்ட்டை ஸ்பாயில் ஆகும், நம்ம ஹியூமன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேண்டிய கடமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுது. ஓகேவா. பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்டர் த ஆர்டிகல்ஸ் 13, 32, 131, 136 இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவோட ஃபங்க்ஷனரிஸே பில்ட் ஆனது பேஸ்டாக செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான். ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக் வைக்கிறது தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் திஸ் மார்க் கொஷின். தேங்க்யூ.